இந்த உலகத்துல எவ்வளோ ஸ்பீஷஸ் இருக்கு. ஆனா இந்த ஸ்பீஷஸ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனையும் சர்வே ஆகும். அது ஹியூமன்ஸ் கிடையாது. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் அந்த ஸ்பீஷஸ். இதோட பேர் டார்டிகிரேட்ஸ். அப்படி என்ன எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இது சர்வே ஆகுதுன்னா, லைக் வால்கனோஸ், இமாலயாஸ், ஈவன் த ஸ்பேஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களை சுத்தியும் பல்வேறு விதமான டார்டிகிரேட்ஸ் இருக்கு. பயப்படாதீங்க, அதால நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அது மைக்ரோஸ்கோப் மூலியமா மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். ரிசர்ச்ல எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டார்டிகிரேட்ஸ் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கும் மேலேயும் தூங்குமா. இதோட ப்ராசஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிரிப்டோபயோசிஸ். ரீசெண்டா ஆக்சியம் 4 மிஷன் ஸ்பேஸ் காமிச்சாங்க. யுஎஸ் சார்பா நாசாவும் இந்தியா சார்பா இஸ்ரோவும் சேர்ந்து 3 ஆஸ்ட்ரோனட்டை ஸ்பேஸ்க்கு சென்ட் பண்ணாங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரோனட்டை நம்ம அமிச்சோம். இந்தியா சார்பா அவர் பல்வேறு ரிசர்ச் ஐடியாவை எடுத்துட்டு போனாரு. அதுல இந்த டார்டிகிரேட்ஸை பத்தி ஸ்டடி பண்றது ஒண்ணு. ஏன் நம்ம இந்தியா அவ்வளவு காசு செலவு பண்ணி டார்டிகிரேட்ஸை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஹியூமன் ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்க்கு போகும்போது சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போனா மட்டும்தான் அவங்களால அங்க சர்வை பண்ண முடியும். பட் ஆனா இந்த டார்டிகிரேட்ஸ் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாம அதனால சர்வை பண்ண முடியுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அது ஜெனட்டிக் ரீதியாகவே அதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. இதனாலதான் நம்ம அதை பத்தி ரிசர்ச் பண்றோம். அது என்ன ஸ்பெஷல் எபிலிட்டி அப்படின்னு நம்ம சயின்ஸ் ரீதியாக தெரிஞ்சுக்கும் போது, நம்ம ஃபியூச்சர்ல போகக்கூடிய ஆஸ்ட்ரோனட் அவங்களுக்கும் இந்த ஜெனட்டிக் எடிட்டிங் பண்ணி அனுப்பும் போது அவங்களுக்கு ரொம்ப நாள் ஸ்பேஸ்ல சர்வை பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் பேர் தான் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷஸ் இருக்கு உனக்கு தெரியுமாடான்னு டேக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க கியூரியஸ் சப்ஜெக்ட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.